குழந்தை இல்லைன்னு கோயில் குளம் தேரு திருவிழா நிலையாம வீட்டுக்குள்ளே இருந்து முப்பால்ல 3வது பாலை படிச்சுட்டே இருந்தா இதோ பலிச்சு போச்சே அந்த ராக்கி அண்ணன் சொன்னது. ஆமா, வளகாப்பு சீமந்தெல்லாம் நடத்த வேண்டாமா? ஆமாமா, பரிகாசமா கடிச்ச பாம்பு பல பேர் அறிய மெத்த வீங்கி. வளகாப்பு போட்டா தானே இந்த ஆம்பளைங்க வீரம் ஊருக்கே தெரியும். வளகாப்புக்கு தேதி குறிச்சு நம்ம சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் ஓலை அனுப்பிச்சிருவோம். சரியா? வளகாப்பாம் வளகாப்பு. என்ன அவமானப்படுத்தினவங்களை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். விட்டு ஜனங்க யாருமே வரல பாத்தீங்களா? இனிமே உங்களுக்கு எல்லாமே நான் தானே. நிலுங்கம்மா, யாருமா நீங்க? மருத்துவ வச்சிங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. நாங்க வெளியூர் மருத்துவ வச்சிங்க. அம்மா போய் பார்க்கலாமாங்க? தாராளமா போலாமா, நாங்க ஆம்பளைங்க தான் உள்ள போக கூடாது. நீங்க போங்க. குழந்தைகளை காணோம். எனக்கு இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏய், இவங்களை காவல்ல வைங்க. என்ன ராக்கி அண்ணரே, நாங்க கேள்விப்பட்டது உண்மைதானா? என்ன கேள்விப்பட்டீங்க? தாமரநாச்சிக்கு குழந்தை, 2 குழந்தை பிறந்து 2 மாயமாயிடுச்சு. மருத்துவ வச்சுங்களா காவல்ல வச்சிருக்காங்க. அந்த 2 குழந்தைகளும் வளர்ந்தா எனக்கு ஆட்சிக்கு ஆபத்துன்னு இதோ இந்த செம்பக்குல நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிருக்கா. ஆமா, நான் சொன்னது அம்பாளோட வாக்கு, அன்னை பெரியகாண்டியோட வாக்கு. அம்பாள் வாக்கு பொய்க்காது. அப்படின்னா தாமரையோட குழந்தைகளால தலையூர் காளிமன்னனுக்கு ஆபத்துன்னா அந்த முள்ளு மரங்களை முளையிலேயே கிள்ளி எறியணும். அப்படின்னா அந்த குழந்தைங்களை கொல்ற வேலையை யாரு செய்யறது? நான் செய்வேன். சரி, உடனே அந்த குழந்தைகளை ராக்கி அண்ணன் தலையூர் மன்னங்கிட்ட ஒப்படைக்கட்டும். மன்னரே அந்த குழந்தைகளுக்கு மரண ஓலை படிக்கட்டும். என்ன இருந்தாலும் பாவம்தான். குழந்தைங்களை போய் நாம கொல்றதுங்கிறது. பகன்னு வந்துட்டா பாவம் பரிதாபம் எல்லாம் பார்க்க கூடாது மன்னா. அழகனாச்சு, போன வாரம் நமக்கு 2 குழந்தை பிறந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் அது எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு ஏதோ குழப்பமாவே இருக்கே. இந்த குழந்தைங்க யாரு? எங்க இருந்து கொண்டாந்தீங்க? குன்றுடையானுடைய குழந்தைங்க. எதுக்காக இந்த குழந்தைங்களை இங்க தூக்கிட்டு வந்தீங்க? தூக்கிட்டு வரல அழகு, திருடிட்டு வந்திருக்கேன். இல்லன்னா நான் இந்த குழந்தைங்களை தலையூர் காளிமன்னன்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த அரும்புகளை அழிச்சிடணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உட்கார்ந்து பேசுற இந்த வீடு, தோட்டம், துறவு, நிலம், குளம், இந்த பாசறை, இது எல்லாமே இந்த குழந்தைகளுடைய முப்பாட்டன் கோலாத்தா கவுண்டர் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தது. அதனால கோலாத்தா கவுண்டருடைய வாரிசுகளை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. எந்த தந்தையும் எந்த தாய்க்கு செய்யாத கொடுமையை நான் உனக்கு செய்ய போறேன்.
மனசை தேத்திக்கணும். இந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக நம்ம குழந்தைகளை தானம் கொடுக்க போறேன். என்ன என்ன சொல்றீங்க? என்னால முடியாது. ஏன் குழந்தைங்க என்னால தர முடியாது. நான் தர மாட்டேன். வீரமலை, நீ மறைஞ்சிருந்து நடந்ததெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியும். இங்க நடந்த எல்லாத்துக்கும் நீதான் சாட்சி. அம்மா பத்திரமா பார்த்து. சரிங்க. பாக்கி என்ன தன் மனைவியும் 2 செல்வங்களையும் பலி கொடுத்துட்டு உனக்கும் குன்றுடையானுக்கும் பிறந்து ராக்கி என்னனால தன்னுடைய பிள்ளைங்களா வளர்க்கப்பட்டு 7 ஞாயிறுகளா இணையற்ற வீரர்களா இதோ இதோ நிக்கிறாங்களே, இவங்க தாமா உன் பிள்ளைங்க. பொன்னர், சங்கர். இப்ப என்ன சொல்ற? உன்னோட வாக்குறுதி நிறைவேறணும்னா என்னோட தயவு உனக்கு வேணும்னு. ஆமாமா, தாமரையோட சபதமே நிறைவேறட்டும். என் மகள் முத்தாயை பொன்னரும் பவளாயை சங்கரும் கட்டிக்கணும்னு கேட்டுக்கிறேன். போதுமா? இன்னும் கொஞ்சம் கெஞ்சணுமா தாமரை? திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தொடங்கலாம் இல்லையா? எங்களுக்காக தன் வாழ்வையை தியாகம் செய்த ஆசானின் விருப்பத்தை அறிந்த பிறகு எந்த முடிவு செய்யப்பட வேண்டும். ஆமா ஆமா, பொண்ணு சொல்றதுதான் சரி. அப்படியே செய்வோம். வாங்க போய் ஆசான பார்ப்போம். வாங்க. மாந்தியப்பா, என்ன சொல்ற? 1000 வீரர்களை கொள்ற திறமை மிக்க படைவீரர்கள் இருந்தோம் நம்ம கோட்டைக்குள்ளே புகுந்து தம்சம் பண்ணி நம்ம படைவீரர்களை கொண்டு குமிச்சிட்டு போற அளவுக்கு வந்தது யாரு? அது வேற யாரும் இல்ல. தாமரைக்கு பிறந்த 2 குழந்தைகளை கொன்னுட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது இல்ல. அவங்க 2 பேரும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அப்ப ராக்கியனை நம்மளை ஏமாத்திட்டாரா? தாமரைக்கு பிறந்ததுன்னு கொல்றதுக்காக 2 குழந்தைகளை கொண்டாந்து கொடுத்தாரு. அது மாயவர் என்ன லேசுப்பட்டவரா? பொன்னரும் சங்கரும் இன்னும் உயிரோட இருக்காங்கிற விஷயம் அவருக்கும் தெரியும். இப்ப அந்த மாயவர் எங்க? தாமரநாச்சியாவுடைய சபதப்படி பொன்னரும் சங்கரும் சின்னமலை குழந்தையுடைய பொண்ணுங்களை மணக்கத்தான் வேணும். அது எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. என் குல குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக என் குடும்ப குழந்தைகளை கொண்டு போய் தலைவர் காலிகிட்ட ஒப்படைச்சேன். குழந்தைகளை கொடுத்துட்டு என் மனைவிக்கு எப்படி ஆதல் சொல்ல போறோம்னு கவலையோட வீடு திரும்பின எனக்கு அந்த கவலையை கூட கொடுக்க விரும்பாம என் அழகுநாச்சி இந்த உலகத்தை விட்டு போய் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவ சமாதியில ஒரு சபதம் செஞ்சேன். அழகுநாச்சியாரு, உன் குழந்தைங்களா கொன்னுட்டேன்னு என் மேல கோபப்படாத. நம்ம குழந்தைங்களை இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக அர்ப்பணிச்சிருக்கோம். நம்ம குழந்தைகளுக்குள்ள காரணமா இருந்தவங்கள இந்த குழந்தைகளை வச்சு பழி வாங்குவேன். அது வரைக்கும் இந்த குழந்தைகளை நான் பிரம்மச்சாரிகளா வளர்ப்பேன், பழி வாங்குவேன். இது சத்தியம், சத்தியம், இது சத்தியம். ஆசானே, இது நீங்க செஞ்ச சபதம் இல்ல, நாங்க எடுத்துக்கிற சபதம். இது நிறைவேற்றி தீருவோம். இது சத்தியம், சத்தியம். வாங்க வாங்க.
இவங்க தான் எனக்கு மருமகளா வரப்போறோம். தெரியும் தெரியும். என் சபதத்தை நிறைவேற்றுறதா பொன்னரும் சங்கரும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாயவரும் சாட்சி. எங்க மாயவர் இல்லையோ? ஆசானி, மாயவர் சாட்சி எதுக்கு? நாங்க செஞ்ச சத்தியத்தை இல்லைன்னு சொல்ல போறோம். மாமா, எங்களுக்காக உங்க பொண்ணுங்க காத்திருக்க வேண்டாம். அவங்களுக்கு வர நல்ல இடமா பார்த்து மனம் முடிங்க. ஆசான் கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறது தான் எங்க வாழ்க்கையின் முக்கியமான லட்சியம். அப்பா, நாங்க வாழ்றதா இருந்தா அவங்கள மணந்துட்டு வாழ்றோம், இல்லனா அவங்க எங்களை காப்பாத்தின அந்த ஆத்துல விழுந்து சாவறோம். அத்தை, உங்க சபதப்படியும் அப்பாவோட உறுதிமொழிப்படியும் திருமணம் நடக்கட்டும். ஆசான் சபதப்படியும் அத்தாங்க செஞ்ச சத்தியப்படியும் அது நிறைவேற வரைக்கும் நாங்க ஒன்னா சேராம அவங்க பிரம்மச்சரியமும் கெட்டிடாம வாழ்றோம். இதுக்கு சம்மதம் இல்லைன்னா பவழாயி சொன்னதான் ஏன் முடிவும். சரி, இந்த திருமணத்தை நடத்திட்டு என் சபதத்தை நிறைவேற்றுற வரைக்கும் பொன்னரும் சங்கரும் பிரம்மச்சாரிகளா வாழ்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. காளிமன்னா, ஒற்றன் மூலமா கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. என்ன? பொன்னர் சங்கர், மாயவர், ராக்கி அண்ணன் எல்லாரும் சங்கரன் மலைக்கோட்டையில் இருந்துகிட்டு சதித்திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம் தலையூர் மீது படையெடுக்கவும் திட்டமாம். அவங்க திட்டம் போட்டு தலையூரை தாக்குற வரைக்கும் நாம காத்திருக்க கூடாது. இப்பவே நம்ம தலையூர் படை பகைவர்கள் கோட்டையை வளைக்கட்டும். அப்பதான் அந்த பொன்னரும் சங்கரும் அலறி அடிச்சுக்கிட்டு படையோட இங்க வருவாங்க. ஆமா, அதுவும் சரிதான். நம்ம வில்லம்பு படை வீரர்கள் அவர்களை ஒரு கணத்தில் வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டுவாங்க. பராக்கிரமா மன்னா, புறப்படட்டும் நம்ம தலைவர் படை. சரி மன்னா. சரியா சொன்னீங்க ஆசானே. ஐயா, என்னப்பா? ஐயா, நான் ஆர்ச்சமட்டில இருந்து வரேங்க. மாந்தியப்பன் தலையூர் காளி துணையோட பெரிய படம் ஒண்ணு நம்ம ஆர்ச்சமட்டை கைப்பற்றிடுச்சிங்க. பெரிய மலை குழந்தை தலையூர் காளியும் செய்யற அக்கிரமங்களுக்கு அளவே இல்லைங்க. வீடு எல்லாம் வந்து கொள்ளடிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே அழுகுறலா கேக்குது. ஆசானே, நாங்க 2 பேரும் போய் அவங்களுக்கு புத்தி புகிட்டு வரோம். ஆணையிடுங்க. திருமண சமயத்துல போர்க்குழ அழைப்பா? சரி, பொன்னர் சங்கரும் போர்க்களத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி இப்பவே திருமணத்தை நடத்தி வச்சிருவோம். என்ன? உங்க விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும் ஆசானே. போர் முனை போறதுக்கு முன்னாடி திருமணமா? எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் முத்தாயும் பவளாயும் கைம்பண்ண ஆயிட மாட்டாங்க? போர்க்காலத்துல மட்டும் இல்ல, அடுத்த கணமே இவங்க இறந்துருவாங்கனாலும் இந்த கணமே இப்பவே இவங்க கையால எங்க கழுத்துல தாலி கட்டப்படணும்.